போற்றுதலுக்குரிய பதவியிலே இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷப்பாம்பை விட மோசமாக விஷங்கக்கிற அளவுக்கு தேசத்தில் பிரிவை ஏற்படுத்தி இரத்த ஆறு ஓட வச்சு மத கலவரத்தை உண்டு பண்ணி எப்படி மணிப்பூரில் உண்டு பண்ணாரோ குஜராத்தில் பண்ணாரோ அப்படி ஒரு கேவலமான முறையில் மன்மோகன் சிங்கோட கால் தூசிக்கு கூட இவர் ஈடாக மாட்டார். மன்மோகன் சிங் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுனர், ஃபைனான்சியல் நிபுணர். கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். அவர் பேசினது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள், ஓபிசி, பெண்கள், இஸ்லாமியர்களில் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய வகுப்பில் இருக்கவங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்படும்ன மாதிரி ஒரு பொதுவான கருத்தை கருணை அடிப்படையில் பேசினதை 2006 பேசினதை திருச்சி ராஜஸ்தானில் உள்ள சாதாரண அதாவது எளிமையான மக்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, ஏழைகள். அங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாமல் தான் பெரியார், அண்ணா, நம்ம அயோத்திதாச பண்டிதர் இப்படியெல்லாம் இங்கே அப்படிப்பட்ட ஆளுமைகள் அங்கே இல்லாதனால அடிமையாகவே வச்சிருக்கிற அந்த ராஜஸ்தானில் இப்படி விஷங்கக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மனிதராக இருக்கவே தகுதியற்றவர், கீழ்த்தரமாக நடந்து கொண்டார். தேர்தல் ஆணையம் ஆண்மை உள்ளதாக இருந்தால், பொறுப்பு உள்ளதாக இருந்தால், வெக்கம், மான, சூடு சொரணை இருந்தால், பதவியில் அவங்களுக்கு ஒரு ஒட்டு உணர்வுன்னு இருந்தால் உடனடியாக இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிரிவு செக்ஷன் 123(3)A இந்திய தண்டனை சட்டம் 153A 154B 298 504 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 505 படி அவரை கைது செய்து தீகார் ஜெயிலில் உடனடியாக அடைக்கணும்.